வணக்கங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அசிடிட்டிங்க. அதாவது புளிச்ச ஏப்பம் வருது அண்ட் பசியின்மை அண்ட் நெஞ்செரிச்சல், சாப்பிட்டது மேல மேல வருது. இது எல்லாமே அசிடிட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள்ங்க. ஆனா இந்த அசிடிட்டியை நம்ம ஈஸியா சரி பண்ணிக்க முடியுங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமா சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிடிட்டி வரக்கான சான்சஸ் இருக்குங்க. அதிக காரமா சாப்பிட்டா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் கன்சூம் பண்ணாவோ இல்ல அதிகமா குளிர்பானங்கள் இதெல்லாம் குடிச்சீங்கனாலும் உங்களுக்கு அசிடிட்டி வருங்க. ரொம்ப முக்கியமா இதை சரியான நேரத்தில் நம்ம சரி பண்ணல அப்படின்னா இது மூலமா நம்மளுக்கு அல்சர் வர்றது அண்ட் உணவு குழாயில பாதிப்பு ஏற்படுறது, ரொம்ப முக்கியமா ஹார்ட் அட்டாக் கூட வருங்க. ஸோ அசிடிட்டியை சரி பண்ணிக்கிறதுக்கான ஆயுர்வேத வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஹெல்த்தியா இருங்க. நிறைய பேர் அசிடிட்டி இருந்தா மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரையோ இல்ல ஏதாவது பவுடர் வாங்கி அதை தண்ணியில கலந்து குடிப்பீங்க. ஆனா அசிடிட்டிக்கு மாத்திரை ஒரு சரியான தீர்வு கிடையாதுங்க. அதுக்கான சரியான தீர்வுகள் நிறையவே இருக்கு. அதாவதுங்க ஆயுர்வேதத்தின் படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அசிடிட்டிக்கான சிம்டம்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா பால் அல்லது வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உடனடியான தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கற்றாழை சாற்றோட ஜூஸை குடிங்க. அது மட்டும் இல்லாம தூங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமதுரமும் பாலும் சேர்த்து, அதாவது சீரப்பாக மெத்தட் மூலமா பாலும் அதிமதுரத்துல சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா அசிடிட்டிக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதாவது சீரப்பாகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 25 ml பால்ல 100 ml தண்ணி சேர்த்து அது கூட அதிமதுரமும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல அந்த தண்ணி வத்துற அளவுக்கு காய்ச்சி அந்த பாலை குடிங்க. ஏன்னா அதிமதுரத்துல நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இதுக்கு கூலிங் ஆக்ஷன்ஸ் அசிடிட்டியை நல்லாவே கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம அதிமதுரத்துல நிறையவே மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஆனா இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி காரமானது இல்லாத ஆயிலி ஃப்ரூட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இது ஒரு 30 நாளுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அசிடிட்டி கண்டிப்பா சரியாயிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.